இருதயவியல்ல சார்ல்ஸ் கே ஃப்ரைட்பர்கோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சார்ல்ஸ் கே ஃப்ரைட்பர்க் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இருதய நோய் நிபுணர். இவர் 1905 செப்டம்பர் 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற புரோக்லினில் பிறந்தாங்க. இவர் 1929ஆம் ஆண்டு அந்த நியூயார்க் சிட்டியோடைய மன்ஹாட்டனில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் அதே மன்ஹாட்டனில் இருக்கிற மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜின்ற இருதயவியலில் பயிற்சி பெற்று ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய நோய் நிபுணர் ஆனாங்க. பின்னர் அங்கு இவர் அக்யூட் ரூமேட்டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டவங்களை ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ரூமேட்டிக் ஃபீவர் ஆனது என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை காட்டும், இது எதனால் இதய வாழ்வுகளை பாதிக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியம் இருக்குது. இந்த பாக்டீரியாவானது மனித உடம்புக்குள்ளே நுழைஞ்சா உடனடியாக ஸ்ட்ரெப் த்ரோட் அப்படின்ற தொண்டை வலி ஏற்படும். அதை தொடர்ந்து கடுமையான காய்ச்சல் ஏற்படும். அதுக்கப்புறமா கை கால்களில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்ன்ற மூட்டுகளானது வீங்கி கடுமையான வலி ஏற்படும். இது எல்லாத்தையுமே கடந்து இதய வாழ்வுகள்லையும் பாதிப்பு ஏற்படும். இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரூமேட்டிக் ஃபீவர் அப்படின்றது. ஆனால் இந்த ரூமேட்டிக் ஃபீவர் ஏற்பட்டால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமேட்டிக் ஃபீவர்னால எதனால் இதய வாழ்வுகளில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற புரிதலும் இல்லை. இதன் காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டறிகிறதுக்காக இவர் ரூமேட்டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டவங்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ 1930களினுடைய இறுதி காலகட்டத்தில் இந்த ரூமேட்டிக் ஃபீவரோடைய சிம்டம்ஸை கிளினிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸாகவே இவர் விளக்கினாங்க. அதாவது ரூமேட்டிக் ஃபீவர் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் தொண்டை வலி ஏற்படும், அது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறமா கடுமையான காய்ச்சல் ஏற்படும். எந்த அளவுக்கு அப்படின்னா 104 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருக்கும் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. பொதுவாக ரூமேட்டிக் ஃபீவர் ஏற்பட்டால் காய்ச்சல் ஏற்படும் அப்படின்ற புரிதல் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காய்ச்சல் சாதாரணமான காய்ச்சலா அல்லது ரூமேட்டிக் ஃபீவரா அப்படின்ற புரிதல் இல்லை. அப்போ இவர் தான் விளக்கினாங்க சாதாரணமான காய்ச்சலுக்கும் ரூமேட்டிக் அந்த ஃபீவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரணமான காய்ச்சல் 104 கீழே இருக்கும், இதுவே ரூமேட்டிக் ஃபீவர் தான் 104க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வலி ஏற்படும், மூட்டுகளானது வீங்கவும் செய்யும். இந்த புரிதல் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இவர் இன்னும் சில முக்கியமான விஷயத்தை குறிப்பாக சொன்னாங்க. இப்போ கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் வீங்கி வலி ஏற்படுறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த வலி ஒரே இடத்துல இருக்காது. ஒரு நாள் ஒரு இடத்துல அந்த ஒரு மூட்டு இருக்குது அப்படின்னா, கை மூட்டு இருக்குன்னா ஒரு இடத்துல வலி ஏற்பட்டால் அடுத்த நாள் அதே மூட்டில் வேற ஒரு இடத்துல வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல வலி இல்லாமல் இந்த வலி வெவ்வேறு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் வீங்கி வலி ஏற்பட்டு அந்த வலியானது மாறிக்கிட்டே இருந்தால் அது ரூமேட்டிக் ஃபீவரோடைய சிம்டம். அதை இவர் தெளிவுபடுத்தினாங்க. ஸோ இது மாதிரி அந்த ரூமேட்டிக் ஃபீவர்னால என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இவர் விளக்கினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும் தான். இருந்தாலும் இந்த அறிகுறிகள் வேறு சில நோய்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு மற்ற சாதாரண காய்ச்சல் ஏற்பட்டால் கூட இந்த காய்ச்சல் தொண்டை வலி, இப்போ டிஃப்தீரியான்ற ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு ஏற்பட்டால் கூட தொண்டையில் வலி ஏற்படும். அப்போ இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா அது ரொம்ப துல்லியமாக அந்த அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரூமேட்டிக் ஃபீவரோடைய துல்லியமான அறிகுறிகளை இவர் விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு விஷயத்தையும் தெரியப்படுத்தினாங்க. அதாவது இந்த ரூமேட்டிக் ஃபீவர்னால எதனால் இதய வாழ்வுகளில் பாதிப்பு ஏற்படுது அதையும் இவர் விளக்கினாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ ரூமேட்டிக் ஃபீவரை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் இதனுடைய டேக்ஸ் ஆனது அப்படியே இதய வாழ்வுகளில் இருக்கக்கூடிய செல்களினுடைய டேக்ஸ், அதே மாதிரி கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்களினுடைய டேக்ஸை ஒத்து இருக்கு அப்படின்றத இவர் சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்கு அப்படின்னு சொல்லி அந்த உயிரணுக்கு அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இந்த பயோஜென்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவினுடைய உடம்புல என்ன அதாவது அதனுடைய மேற்பரப்பில் என்ன ஒரு டேக்
அடையாளம் இருக்கோ அதே அடையாளம் தான் அப்படியே இதய வால்வுகள்லையும் கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள்லையும் இருக்கக்கூடிய செல்களின் மீது இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, இப்போ பொதுவாக நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த நுண்கிருமிகள் வந்து நுழைஞ்ச உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமானது அவைகளை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது அந்த நுண்கிருமிகளை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த நுண்கிருமிகளை எப்படி அழிக்கும்னா, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை வச்சு தான் அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த நுண்கிருமிகளை அழிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸ் இதனுடைய அடையாளமும் இந்த இதய வால்வுகள் மற்றும் கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்கள் அவைகளினுடைய வால்வுகள், அதாவது அவைகளினுடைய அடையாளம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்தது. இதனால நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் வந்து இந்த பாக்டீரியாவை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இதய வால்வுகளையும் கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளையுமே வந்து எதிர்த்து அழிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரூமேட்டிக் ஃபீவர் ஏற்பட்டால் இதய வால்வுகளில் பாதிப்பு ஏற்படுது, கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளானது வீங்கி சிவந்து போய் அதில் கடுமையான வலியெல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த தெளிவான ஒரு விஷயத்தை இவர் தான் வந்து விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இப்படி ரோமேட்டிக் ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி கண்டறியறதுக்குண்டான ஒரு கேட்டகரியை வந்து இவர் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதாவது அந்த காலத்துலலாம் ரூமேட்டிக் ஃபீவர் தான் வந்திருக்கா வரலையா அப்படின்னு தெரியாமல் மருத்துவர்கள், குறிப்பாக வந்து இருதய நோய் நிபுணர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கே. அப்போ இவர் வந்து இந்தந்த துல்லியமான அறிகுறிகள் இருந்தால் இப்படி தான் வந்து ரூமேட்டிக் ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பு மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தெரப்பியூட்டிக் அப்ரோச்சையும் இவர் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்தாங்க. அந்த காலத்துலலாம் உலகம் முழுவதிலும் வந்து ஒரே மாதிரியான தெரப்பியூட்டிக் அப்ரோச் அந்த சிகிச்சை முறை வந்து இருக்காது. ஒரு நாட்டில் ரூமேட்டிக் ஃபீவருக்கு ஒரு மாதிரி சிகிச்சை கொடுப்பாங்க, இன்னொரு நாட்டில் வேற மாதிரி சிகிச்சை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா உலகம் முழுவதிலும் ஒரே மாதிரி சிகிச்சை முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான சிகிச்சையை இவர் வந்து உருவாக்கி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கினாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதனால ஒரு நபருக்கு ரூமேட்டிக் ஃபீவர் ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா அப்படின்றத ரொம்ப சீக்கிரமாகவே கண்டறிய முடியும். சீக்கிரமாக கண்டறிஞ்சால் அதுக்கேற்ற சிகிச்சைகளை கொடுத்து ரூமேட்டிக் ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்ற முடியும். ஸோ அப்படி எண்ணிலடங்காத மனிதர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு இந்த சார்ல்ஸ் கே ஃப்ரைட்பர்க் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து 1949 டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி இவருடைய மேக்னம் ஓப்பஸ், அதாவது மகத்தான படைப்பை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இந்த டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் எதனால் மகத்தான படைப்பு அப்படின்னா, அதில் வந்து காம்ப்ரஹென்சிவான டீட்டெயில்ஸ் இருந்தது. அதாவது இப்போ சின்ன சின்ன இருதய நோய்கள் எப்படி இருக்கும், பெரிய பெரிய இருதய நோய்கள் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி சாதாரணமாக வந்து இருதய நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரூமேட்டிக் ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனால் ரூமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஏற்படுது அப்படின்னு இவர் விளக்கினாங்க. ரூமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த இதய வால்வுகள் அந்த நம்மளுடைய ஆன்டிபாடிஸ்னாலேயே ஆட்டோ இம்யூன்னாலேயே சேதமடைகிறது தான் ரூமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது. ஸோ அதையும் வந்து இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை இதில் வந்து விளக்கியிருந்தாங்க. இதனாலேயே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ்னர்ஸுக்கும் இந்த புத்தகமானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி தான் அடுத்தடுத்து நிறைய கார்டியாலஜிஸ்ட் வந்து அவங்களுடைய கார்டியாலஜி ஸ்டடியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1959 இந்த டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட்டோடைய 2வது பதிப்பையும் இவர் வெளியிட்டாங்க. பின்னர் 1966 இதனுடைய 3வது பதிப்பையும் இவர் வந்து வெளியிட்டாங்க. இதில் இவர் சொல்லியிருந்த முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்றது. ஸோ இதை பற்றி விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் வந்து ஏற்பட்டால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அதை வந்து இவர் விளக்கினாங்க. அதை வந்து கிளினிக்கல் ஸ்பெக்ட்ரமாகவும் ப்ராக்னோசிஸாகவும் இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். கிளினிக்கல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னா, இந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்ற இந்த ஹார்ட் அட்டாக் இது வந்து ஒரு சிலருக்கு கம்மியான வலியோடு வரும், இன்னும் சிலருக்கு கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும், இன்னும் சிலருக்கு கடுமையான வலியோடு வரும், இன்னும் சிலருக்கு ஒரு வலியும் இல்லாமலே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து போயிடும். ஸோ இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து விளக்கினாங்க. சும்மா மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு இதுக்கு இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்காம உண்மையிலே என்ன
என்ன மாதிரியான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அது கடுமையான வலியை ஏற்படுத்தியிருக்கா அல்லது வலியையே ஏற்படுத்தலையா அல்லது கொஞ்சம் வலியை ஏற்படுத்தியிருக்கா, அது எல்லாத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற சிகிச்சைகளை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்னோசிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டா இன்னும் அவர் எத்தனை நாள் உயிர் வாழ்வாங்க, அவருக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இதயத்தில் வர வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்பட்டால் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் இவர் வந்து பங்காற்றினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அக்யூட் கோரினரி சிண்ட்ரோம்ஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த உடனே என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்குண்டான புரோட்டோகால்ஸை உருவாக்கினாங்க. புரோட்டோகால்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்கள உடனடியாக வந்து ஒரு முதலுதவி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்களுடைய ரத்தம் வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிகோஆகுலன்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இதயம் சீராக இயங்குறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான புரோட்டோகால்ஸ் அதை வந்து இவர் வந்து உருவாக்குறதுக்கும் பங்களிப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா டைம்லி டயக்னோசிஸ், இதுலேயும் இவர் வந்து பங்காற்றினாங்க. டைம்லி டயக்னோசிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இப்போ ஹார்ட் அட்டாக் தான் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி டக்குன்னு கண்டறிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்ற சிகிச்சை கொடுக்க முடியும். ஏன்னா சில நேரங்களில் இந்த கேஸ் போய் அடைச்சா கூட, வாயுவினால கூட வந்து இதய வலி ஏற்படும், அது சாதாரண வலி. ஆனால் அதுக்கும் வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த சாதாரணமான இதய வலி ஏற்பட்டால் அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப மோசமானது. அப்போ இது ரெண்டில் எது உண்மையிலேயே சீரியஸ் ஆனது அப்படின்னு இம்மீடியட்டாக கண்டறிஞ்சாதான் அதுக்கேற்ற சிகிச்சையே கொடுக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான அந்த வழிமுறைகளையும் இவர் வந்து வகுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒவ்வொரு இந்த இதய நிலைகளுக்கும் எப்படியான சிகிச்சை வந்து கொடுக்கணும், அப்போ அதுக்குண்டான அந்த தெரப்பிட்டிக் அந்த அப்ரோச்சையும் இவர் வந்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து அந்த மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டியாலஜிஸ்டாக. அதே சமயம் அந்த மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலுடைய ஐகான் ஸ்கூல் ஆஃப் மவுண்ட் சைனை அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரி, அங்குமே இவர் வந்து ஒரு கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக பணியாற்றினாங்க. மேலும் இவர் படித்த கொலம்பியா யூனிவர்சிட்டியிலையும் கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. நிறைய ஃபியூச்சர் கார்டியாலஜிஸ்ட் வந்து உருவாகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக இவர் இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய ஜேர்னலோடைய எடிட்டராக கூட இவர் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவருடைய டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற புக்கில் ஹைப்பர் டென்ஷன், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனுடைய அறிகுறி, அதை பற்றிலாம் விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்டியாக் எரித்மியாஸ், அதாவது சீரற்ற இருதய துடிப்புகள், அது பற்றியும் இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. இது மாதிரி முழுக்க இதயம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிலாம் பல விஷயங்களை இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண இவர் இறுதியாக 1972ஆம் ஆண்டு ஜூலை 14 அன்னைக்கு இவருடைய 66 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட இந்த சார்ல்ஸ் கே ஃப்ரைட்பர்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.